நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பை செலுத்தும் மலேக மக்களின் குடியிருப்பு வசதி தொடர்ந்தும் கவனிப்பாரற்ற நிலையிலேயே இருந்து வருகிறது. நுவரெலியா அபகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட வெலியோயா கீழ்பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பும் அதிகாரிகளின் பார்வையில் படாத ஒரு குடியிருப்பு தொகுதியாகவே கணிக்கப்பட்டு வருகிறது. பொழுது விடிந்ததிலிருந்து தமது ஜீவனோபாயத்துக்காக அயராது உழைக்கும் வெலியோயா கீழ்பிரிவு மக்களின் குடியிருப்புகள் சேதமடைந்து காணப்படும் நிலையே இது. 2 அறைகள் மாத்திரமே உள்ள இந்த லயன் குடியிருப்பில் 5க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களும் வாழ்கின்றன. தனது குடும்பத்துக்காக உழைக்கும் இவ்வாறானவர்கள் நிம்மதியாக உறங்குவதற்கு கூட இந்த வீடுகள் போதுமான வசதிகளுடன் காணப்படவில்லை. நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சார், கூரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி வரவங்கிட்ட எல்லாம் ரெட்டுங்களை வாங்கி நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். ரப்பர் சீட்டுங்களை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் இந்தா செஞ்சு தரேன் அந்த செஞ்சு தரேன்ட்டு போறாங்க. அதுக்கு பிறகு எங்களை என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. 360 நாள் மழை வந்தா சகஜம் போடுக்கிறோம். நாங்க எஸ்டேட்ல லைட் வீட்டுக்கு அவ்வளவு நிலவு வெளிச்சம் போறோம். வீட்டுக்குள்ள கூரை தகரத்துல அவ்வளவு ஓட்டம் இருக்கு. அவ்வளவு எங்கள் வீட்டு வெளிச்சம் தான் லைட் போடாம வீட்டு அந்த நிலவு வெளிச்சத்துல இருக்கிறோம். அவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க. மக்கள் காலத்துக்கு ஏற்றாற்போல் நாளுக்கு நாள் தம்மை மாற்றிக்கொண்டு வாழும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அதிகாரியினதோ அல்லது அரசியல்வாதியினதோ பார்வை இதுவரை தம் மீது திரும்பாமை மிகவும் வேதனை அளிப்பதாகவும் வெலியோயா கீழ்பிரிவு மக்கள் குறிப்பிடுகின்றனர். பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை கடத்திவிட்ட போதிலும் எதிர்கால சந்ததியினரின் நிலையை எண்ணி இந்த லயன் குடியிருப்பில் வாழும் பெற்றோர்கள் அச்சம் கொள்கின்றனர். இவர்களது இந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது பொறுப்புள்ள அதிகாரிகளின் கடமை அல்லவா? எங்கள் செய்தி. தனது வீட்டில் நடைபெற்ற ஐக்கிய தலைமைத்துவ சபை கூட்டத்தின் போது பிரச்சினைகள் ஏற்படவில்லை என ஐக்கிய தலைமைத்துவ சபையின் உறுப்பினர் கபீர் ஆசிம் தெரிவிக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். எனினும் தலைமைத்துவ சபையின் உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கூட்டத்தின் போது பிரச்சினை ஏற்பட்டதாக அதில் கலந்து கொண்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். நாம் எதிர்பார்த்த வகையில் அந்த கூட்டத்தை நடாத்தி செல்ல எமக்கு சந்தர்ப்பம் இருந்தது. சமய ஆராதனை முதல் நன்றி உரை வரை அந்த கூட்டம் தொடர்பில் கலந்துரையாடினோம். எனினும் திங்கட்கிழமை மிகவும் மோசமான விதத்தில் போலியான செய்திகள் பத்திரிகைகள் வெளியாக இருந்தன. குறிப்பாக மிகவும் மோசமாக மௌபிம பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அது குறித்து கவலை அடைகின்றோம். கூட்டத்தில் இடைநடுவில் பிரச்சினை ஏற்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அதனை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கட்சிக்குள் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் வகையில் நேரடியாக அரசாங்கம் செயற்படுகின்றது என்பது எமக்கு தெரிகின்றது. இதன் பின்புலத்தில் அரசாங்கமே உள்ளது. தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் வீட்டில் அன்று அந்த சம்பவம் இடம்பெற்றது. மௌபிம பத்திரிகையில் வெளியாகியுள்ள அனைத்து செய்திகளும் அங்கு இடம்பெற்றன. தேர்தலின் உரையின் பின்னர் கூட்டத்தில் முற்றாக பிரச்சனைகள் ஏற்பட்டன. நாமே அரசியலில் ஈடுபட்டுள்ளோம். நமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு நாம் கூறினோம். கரு ஜயசூரின் மேசைக்கு அருகில் சென்று இந்த விடயத்தை நான் கூறினேன். அங்கு அவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை என்று அவர் கூறுவதாக இருந்தால் அது கேகாலை மாவட்டத்துக்கு இழைக்கும் பாரிய அகௌரவமாகும். සජිත් ප්‍රේමදාසක එතුමා නැති නායකත්ව මණ්ඩලයක් අපිට එපා කියන තත්ත්වෙට சஜித் பிரேமதாச இல்லாத தலைமைத்துவ சபை வேண்டாம் என்று உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் கூறினர். அது உள்ளக பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் அது தொடர்பில் மௌபிம பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருந்தது. சஜித் பிரேமதாசவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக கிராம்பே ஆனந்த தேரர் அதிக அளவில் கூற முற்பட்டார். தலதா அத்துக்கோரல மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் வராபடினும் சிறந்த தலைவர்கள் 7 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களோடு இணைந்து முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்றும் கூறினார். இதன்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதற்கு முன்னர் பல தடவைகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் கிராம்பே ஆனந்த தேரர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தேரர்களோடு ஒருபோதும் தொடர்பு வைத்திருக்காத ரணில் விக்ரமசிங்க இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு பலம் சேர்க்க தேரர்களோடு செயற்பட முற்படுகின்றார். எனவே அவரின் செயற்பாடுகளில் சிக்க வேண்டாம் என்று தேரர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனங்களை கையகப்படுத்தும் சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. எனினும் அதில் கலந்து கொள்ளாமல் ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு சென்றுள்ளார். அரசாங்கத்தை பாதுகாக்க அவர் உள்ளக ரீதியில் செயற்படுகின்றார். அடுத்த மார்ச் மாதம் அமைச்சரவையில் திருத்தம் மேற்கொள்ளும் பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவி கிடைக்கப் போவதாக நான் அறிகின்றேன்.
எனவே பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டுள்ளார். கெசினோ தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்கு மத்தியில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நீக்கிக் கொள்ளப்பட்ட 3 ஹோட்டல் திட்டங்களின் வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு பதிலாக புதிதாக வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ஃபைசல் முத்தபா தெரிவிக்கின்றார். எனினும் புதிய வர்த்தமானி அறிவித்தல் கெசினோ தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அவர் கூறினார். இதன் மூலம் அதற்கு அவசியமான கட்டடத்தை அமைப்பதற்கும் வரி விலக்கலை பெற்றுக் கொள்ளவுமே முயற்சி செய்கின்றனர். எனினும் அதில் கசினோ ஆரம்பிப்பது தொடர்பிலோ அல்லது ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பிலோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கலப்பு வியாபார நடவடிக்கைகள் மாத்திரமே முன்னெடுக்க முடியும். அந்த 3 திட்டங்களில் 2 பிரபல கசினோ வியாபாரிகள் மேற்கொள்ள உள்ளமையால் இந்த ஹோட்டல்களை அமைத்த பின்னர் கசினோ ஆரம்பிக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என இதன் போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எந்த ஒரு வியாபாரிக்கும் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் உரிமை உள்ளது. அதனை நடாத்தி செல்லும் நபரிடமே அதனை கேட்க வேண்டும். அவர்களின் வியாபாரம் தொடர்பில் அவர்களிடம் கேளுங்கள். அது வியாபாரம் செய்வோருக்கும் ஜேம்ஸ் பெக்கருக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல். அது குறித்து அரசாங்கத்திற்கு விரல் நீட்டுவது தவறாகும். இனி விளையாட்டு செய்தி. பாகிஸ்தானுக்கு எதிரான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியின் வெற்றி இலக்காக 323 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 322 ஓட்டங்களை குவித்தது. ஷார்ஜாவில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்த பாகிஸ்தான் 35 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அகமது ஷேஷாட் 11 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். எனினும் அதன் பின்னர் இணைந்த முகமது ஹாஃபீஸ் மற்றும் சர்வதேச ஒருநாள் அறிமுகம் பெற்ற ஷர்ஜில் கான் ஆகியோர் 83 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை வலுவான நிலைக்கு கொண்டு வந்தனர். ஷர்ஜில் கான் 61 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். தொடர்ந்து முகமது ஹாஃபீஸ் மற்றும் ஷோஹேப் மசூத் ஜோடி 3ஆம் விக்கெட்டில் பெருமதிமிக்க 140 ஓட்டங்களை பகிர்ந்தது. ஷோஹேப் மசூத் 73 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க அபாரமாக துடுப்படுத்த ஆடிய முகமது ஹாஃபீஸ் தனது 7வது சர்வதேச ஒருநாள் சதத்தை எட்டினார். பாகிஸ்தான் 44 ஓவர்களில் 260 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் களமிறங்கிய ஷாஹித் அஃப்ரிடி அதிரடியாக 12 பந்துகளில் 34 ஓட்டங்களை விளாசி 300 ஓட்டங்களை எட்ட வழிவகுத்தார். 129 பந்துகளை எதிர்கொண்ட முகமது ஹாஃபீஸ் 4 சிக்சர்கள் 7 பவுண்டரிகளுடன் 122 ஓட்டங்களை குவித்தார். பாகிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 322 ஓட்டங்களை குவித்தது. பந்துவீச்சில் சுரங்கல் அக்மால் 73 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். உள்நாட்டு செய்தி. கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமைக்கான விலை கோரல் தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். MTV நிறுவனம் உட்பட தொலைக்காட்சி நிறுவனங்களால் போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமைக்கான விலை கோரல் விண்ணப்பங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே இதன்போது சுட்டிக்காட்டினார். 2009 ஆண்டு 96 மில்லியன், 2010 ஆண்டு 341 மில்லியன், 2011 ஆண்டு 333 மில்லியன் நாங்கள் கடன் பட்டுள்ளோம். 2014 ஆண்டு 476 மில்லியன் கிரிக்கெட் போட்டிகளுக்கான உரிமையை விற்பனை செய்ததனூடாக 2009 ஆண்டு 9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், 2010 ஆண்டு 15 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், 2011 ஆண்டு 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், 2012 ஆண்டு 16 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளன. எனினும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு உரித்தான நிதி குறைவடைந்துள்ளது. பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையானது இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை விடவும் 3 மடங்கு வருமானத்தை ஈட்டியுள்ளது. எமது வருமானம் குறைவடைவதற்கு ஊழல்களா அல்லது வேறு ஏதும் காரணமாக இருக்கின்றதா? குறிப்பிட்ட ஒரு கால பகுதியில் அதிகளவான போட்டிகள் நமக்கு கிடைத்தன. அவ்வாறு அதிகளவான போட்டிகள் நாட்டிற்கு கிடைக்கும் பட்சத்தில் நாட்டின் வருமானமும் தொடர்ச்சியாக அதிகரிக்கும். சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு சட்டத்தை பின்பற்றுமாறு கூறியுள்ளீர்கள். அதற்காக உங்களிடமிருந்து 3 மில்லியன் ரூபாய் குறைவடைந்துள்ளது. அதாவது 400 மில்லியன் ரூபாவை யார் கொள்ளையிட்டுள்ளனர்? யாரும் கொள்ளையிடவில்லை. 2010 ஆண்டு நாம் எமது நாட்டின் தொலைக்காட்சி சபையில் ஒளிபரப்பு செய்யும் போது அதே போட்டிகள் தமிழகத்தில் உள்ள செய்மதி தொலைக்காட்சி சபையொன்றினூடாக ஒளிபரப்பு செய்யப்பட்டமைக்கு சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டமடைந்துள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
US මිලියන 3ක් අඩු කරලා තියෙන එක අපිට පාඩුවක් වෙලා තියෙනවා කියන එක පිළිගන්නවා. ලංකාවේ இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானம் என்ன? கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கிற்கு வழங்கப்பட்டமையினால் ரூபவாகினி, சிரசு, MTV போன்ற நிறுவனங்களுக்கான நிதிகள் இல்லாது போயுள்ளன. CSN-க்கு ஒளிபரப்பு உரிமை வழங்குவதற்கான தேவை எமக்கு கிடையாது. நாம் பகிரங்க விலை மனு கோரல் விடுத்தோம். MTV, ரூபவாகினி, ITN ஆகிய தொலைக்காட்சி சேவைகள் விலை மனு கோரலை விடுக்க முடியும். இது தொடர்பில் பத்திரிகைகளில் பிரசுரம் செய்துள்ளோம். இதில் CSN அலைவரிசை அதிகளவான தொகைக்கு கொள்வனவு செய்துள்ளது. அதனையும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்துள்ளோம். கடந்த காலங்களில் ரூபவாகினி செலுத்தியதனை விடவும் இவர்கள் அதிக அளவில் செலுத்தியுள்ளனர். நிதி வகையில் எமக்கு அதிக லாபம் கிடைக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல்களில் எமக்கு எந்தவிதமான நட்டமும் ஏற்படவில்லை. ஆயினும் கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்பு செய்வதற்கான விலை கூறலை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படும் கருத்தை MTV நிறுவனம் நிராகரிக்கிறது. விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.